My name is Santosh, Government Polytechnic College, Degree Department. Finally, finance and internship for 6 months. Company பேர் என்ன சக்தி ஆட்டோ காம்பனேட் லிமிடெட் பல்லவட்டாபாளையம் திருப்பூர் மாவட்டம். வந்து 1 வீக் சேஃப்டி கிளாஸ் பற்றி எடுத்திருந்தாங்க. 1 வீக் ஃபுல்லாக கம்பெனி பற்றி என்னென்ன நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, கம்பெனியில் சேஃப்டியில் எப்படி இருக்கணும், இப்போ ஏதாவது ஒரு அவேர்னஸ்னால் நம்ம எப்படி ஒரு விபத்து நடந்துச்சுன்னா அங்கே ஓடக்கூடாது, நடந்து போய் அந்த அவசர கூடும் இடத்துல நிற்கணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அடுத்து இங்கே வந்து என்னென்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கன்னா கார் காம்பனன்ட்ஸ் தான் இங்கே தயாரிக்கிறாங்க. என்னென்னா கார் டிஸ்க்கு, அப்புறம் பிரேக் டிஸ்க்கு, பிரேக் ட்ரம்மு, ஸ்டேரிங் நட்டில், பை வீடு இதெல்லாம் இங்கே தயாரிக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு 1 வீக்கு சேஃப்டி இதெல்லாம் என்னென்ன கம்பெனி எத்தனை வருஷமாக இருக்குது இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அடுத்து எப்படிலாம் இருக்கணும், அப்புறம் ஷூ பஞ்சுவாலிட்டி எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஷூ போட்டு தான் வரணும், ரூல்ஸ் ஒன்று கம்பெனிக்கு, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், கம்பெனி அப்படி இருந்தால் தான் நீங்கள் 6 மந்த் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் வீக்கு ஷூ கொடுத்து, டிஷர்ட் கொடுத்து எங்கள் கம்பெனி எம்ப்ளாய் நம்பர் கொடுத்து பிளான்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. பிளான்ட்டில் போய் நாங்கள் மிஷன்ஸ் ஆஃப் டூ டிஸ்க்ளைம் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம். குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் எப்படியெல்லாம் டிஸ்க்கு உருவாக்குறாங்க, அது எங்கேருந்து வருது அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து பவுண்டரியில் அந்த பீஸ் உருக்கி ஃபெட்லிங்கில் வந்து மேலே ஸ்டாண்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணி அடுத்து பிளான்ட்டுக்கு வந்துச்சு. பிளான்ட்டில் வந்து 3 செக்ஷனாக பிடிப்பாங்க. வந்து ஃபைனலு, அப்புறம் ஆன்லைனு, அப்புறம் பிடிஐ. ஃபைனல் வந்து பவுண்டரியில் வர பீஸை நேராக ப்ரொடக்ஷன் கிட்ட போய் ப்ரொடக்ஷன் வந்து அவங்க ட்ரில்லு சாம்பிள் இதெல்லாம் போய்ட்டு அனுப்புவாங்க. அதை நாங்கள் ஓகேவான்னு பார்த்து கஸ்டமருக்கு ஏற்றவே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது ஓகே அவங்க கேட்ட அளவில் எல்லாமே வரணுன்னு அந்த ட்ரில்லு சாம்பரு அப்புறம் போரு இதெல்லாம் கரெக்டாக அளவில் இருக்கா, அதில் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கா, இல்லை போர் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் எதாவது செக் பண்ணணும். செக் பண்ணுறப்ப இருக்கிற கேஜி எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. போன 2 நாள் இப்படிலாம் இருக்குது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது என்னமாரி ப்ராசஸ் நடக்குது, எதெல்லாம் செக் பண்ணணும், எதெல்லாம் செக் பண்ணக்கூடாது, கோ நோ கோ, அப்புறம் என்னென்ன கேஜி யூஸ் பண்ணணும், அப்புறம் ஸ்டாப் கேஜி, அப்புறம் ட்ரில்லு, அப்புறம் போர் டைலு, அப்புறம் டெத்து, அப்புறம் பெண்டிங் கண்டிப்பாக, அப்புறம் ஸ்க்ரூ கேட்ச் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும். அடுத்து அதை யூஸ் பண்ணி எங்கெங்கே டிடிவிலாம் எப்படி செக் பண்ணணும். மெயின் கேஜ் செக் பண்ணுறதுல மெயின் இது டிடிவி தான். ஏன்னா பிரேக் பேஸில் அந்த கஸ்டமர் காரில் வந்து பிரேக் பிடிக்கிறப்ப அந்த பிரேக் பேஸ் ஏ பேஸ் பி பேஸ் இருக்கும். அது வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கா, பேஸ் அவுட்டு, அப்புறம் ரேடியலு, அப்புறம் சர்க்கிள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்கணும். சர்க்கிள் வந்து அவங்க கொடுத்த ஸ்பெக்கு இருக்கும், கஸ்டமர் கேட்ட ஸ்பெக்கில் கம்பெனி அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தினைக்கும் அந்த டிஸ்க்கு வந்து அந்த ஸ்பெக்கில் ஏற்ற மாதிரி நாங்கள் செக் பண்ணோம். அந்த ஸ்பெக்கு வந்து ஒரு மைக்ரானால ஒரு மைக்ரான் இருக்கணும். ஸ்பெக்குக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிடிவி அதை ரன்னிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஓகேன்னு பார்த்து விசில் வைப்பாங்க. விசில் பார்த்து வந்து அவங்க என்னென்ன ப்ராப்ளம் எடுப்பாங்களா, சேண்ட் ட்ராப், இந்த கேஸ்டிங் ப்ராப்ளம், அப்புறம் மிஷினிங் ப்ராப்ளம், ட்ரில்லிங் ஓவர் சைஸ், ட்ரில்லு அண்டர் சைஸ் இதெல்லாம் இருக்கும். அது வந்து அப்புறம் கேஸ்டிங் ப்ராப்ளம் வந்து போரோவில், அப்புறம் க்ளோவில், அப்புறம் சேண்ட் ஆஃப், அப்புறம் ஆக்சிடென்ட் இதுமாரிலாம் வரும். அப்புறம் வெண்ட்டுக்குள்ள ரஸ்ட் வரும், ஓல்டு அடிச்சிருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணி அப்புறம் ஓல்டு ரிஜெக்ட் பீஸ்லாம் அது ரிஜெக்டில் போட்டு ஃபோரம் போட்டு அது ஃபோரம்லாம் இன்சார்ஜ் கிட்ட சொல்லிடுவோம். அது ரிஜெக்ட் பீஸ் வந்துருக்கு, இதுமாரி ப்ராப்ளம் வருது, மேஜர் ப்ராப்ளம்லாம் இன்சார்ஜ் கிட்ட சொல்லி அவங்க ப்ரொடக்ஷன் கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் அதை கிளியர் பண்ணிட்டு திருப்பி பீஸ் வர அவங்க செக் பண்ணி இருக்கும்போது வேறு எதனா ப்ராப்ளம் வருதுன்னா அடுத்தடுத்து ப்ராப்ளம் வந்துட்டே இருந்தால் இன்சார்ஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் அந்த பீஸ்லாம் ஓகேவாங்க அடுத்து பிடிஐ போவோம். பிடிஐனா ஃப்ரீ டிஸ்பேச் இன்ஸ்பெக்ஷன், பிடிஐக்கு ஃபுல் ஃபார்மு. அப்புறம் பெயிண்ட் அடிச்சு வந்து பெயிண்ட் ஒழுங்காக அடிச்சிருக்காங்களா, அப்புறம் ஆயில் கரெக்டாக போட்டுருக்காங்களா, அப்புறம் ஆயில் இல்லாமல் எதனா டிஸ்க் வருதா, அப்புறம் ஆயில் இல்லைன்னா ரஸ்ட் ஆகும், அப்புறம் ரஸ்ட் ஆயில் போட்டு அவங்க இறக்குவாங்க. அவங்க ஓவன்லேருந்து வர பீஸ் வந்து பெயிண்ட் அடிச்சு ஓவனுக்கு போகும். ஓவனில் வந்து ஹீட் பண்ணி அந்த பெயிண்ட்டை காய வச்சு அப்புறம் ஃபேனில் காய வச்சு எடுத்து போய் அப்புறம் பிடிஐக்கு வரும். பிடிஐயில் வந்து நாங்கள் டிடிவி பார்த்து அப்புறம் அந்த கேஜில் செக் பண்ணி அப்புறம் ஓகேவான்னு பார்த்து அதை எங்களை தான் பிடிஐக்கு தானா கஸ்டமருக்கு போகும். அந்த கஸ்டமருக்கு முழுமையான அந்த அவங்க கேட்ட மாதிரி முழுமையான டிஸ்க் அனுப்பணும். அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி அனுப்புவோம். அதை வந்து கரெக்டான ப்ராப்ளம். அப்புறம் ஈவினிங் எல்லாம் மீட்டிங் வைப்பாங்க. அந்த அடுத்த ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டு 2 ஆகும். அந்த 3 ஷிஃப்ட்லையும் வரவங்களுக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் பார்க்குறோம்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு மீட்டிங் வைப்பாங்க. அப்போ இருக்கிற வந்து என்னென்ன ப்ராப்ளம் வருது, மேஜர் ப்ராப்ளம் என்ன, அது எல்லாத்தையும் சொல்லணும். அடுத்து அவங்க வந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு பிளான்ல ரொம்ப பிடிச்சிருந்து அந்த மீட்டிங் வச்சு அந்த எல்லாத்தையும் அடுத்த ஷிஃப்ட்டு நம்ம ப்ராப்ளம் சொல்ல அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க புது ப்ராப்ளத்தை. அப்புறம் இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணதுலேருந்து என் டிஸ்பிளேல இந்த மைக்ரான் துல்லியமான கருவிங்களாம் யூஸ் பண்ணி அதாவது எனக்கு பிடிச்சிருந்து கற்றுக்கிட்டோம். ஸ்கில் நாலேஜ் கற்றுக்கிட்டோன்னு பார்த்தா இந்த மைக்ரோமீட்டர், வெள்ளி, அப்புறம் டெத் இன்ஜினியர், அப்புறம் ஸ்க்ரூ கேட்ச் இதெல்லாம் அவங்க திக்னஸ்லாம் செக் பண்ணால் அந்த துல்லியமான
காம்பனன்ட்ஸ் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுங்க பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கள் ரெஸ்யூமுக்கும் அடுத்து எங்கள் காலேஜ் எதாக இருந்தாலும் எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் 6 மந்த் இன்டர்ன்ஷிப்பும் கொஞ்சம் தொழிற்சாலை அனுபவம்னு இருக்கும், தொழில்நுட்ப அனுபவம்னு இருக்கும். அந்த அனுபவம் எங்களுக்கு 6 மந்த் இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குட் இன்டர்ன்ஷிப். தேங்க்யூ.